ஆண்டவர் மெய்யாகவே இடத்தில் பேசும்படியா இன்றைக்கு நாங்கள் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். முதலாவது வசனத்தை யாராவது வாசிங்க. ஒரு மனுஷன் நாகமான பத்தி சொல்றதுக்கு விவரிக்கிறதுக்கு எவ்வளவு அடைமொழிகளை பரிசுத்தாவியானவர் பயன்படுத்துகிறார். என்னென்ன சொல்லுது பார்க்கலாம். நாகமான் அவன் எப்படி பண்றான்? ஃபர்ஸ்ட் யாருன்னா ஒரு படை தலைவன், ஒரு பெரிய ஆள். அடுத்தது பெரிய மனுஷன். அடுத்தது எண்ணிக்கை உள்ளவன். அதுக்குலாம் எண்ணிக்கை உள்ளவனா மதிப்புக்குரியவன். அடுத்தது கர்த்தர். அதாவது இது படிக்க ஒரு ஆச்சரியமாச்சுன்னா அவன் வந்து ஒரு புறஜாதி. அவன் நாகமான்றவன் சீரியா நாட்டை சேர்ந்தவன். யெகோவா தேவனுக்கு அவனுக்கு சம்பந்தமே இல்லை. ஆனா யெகோவா தேவன் வந்து கர்த்தர் யாரை குறிக்குது? யெகோவா தேவனை குறிக்குது. கர்த்தர் அவன் மூலமாய் சீரியாவுக்கு பழைய அநேக ரட்சிப்பை கொடுத்தாரு. சோ கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற ஒரு மனுஷன். அடுத்தது மகா பராக்கிரமசாலி. காணுங்க 5 விஷயம். படை தளபதி, பெரிய மனுஷன், எண்ணிக்கைக்குள்ளவன், மதிப்புக்குரியவன், கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டவன், மகா பராக்கிரமசாலி. இதுல இருக்கிற 5 கேட்டகரியில உள்ள மக்கள் நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. மகா பராக்கிரமசாலியை கர்த்தர் உங்களை பார்க்கிறார். உங்களை தன்னுடைய யுத்த சேனையில ஒரு பெரிய படை தளபதியாய் கர்த்தர் பார்க்கிறார். அவருடைய பார்வையில பெரிய ஆட்களாக தேவன் நம்மை காண்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா பாஸ்டர்ஸ்? ஆமென். பாருங்க, மகா பராக்கிரமசாலி, பெரிய படை தளபதி, எண்ணிக்கைக்குள்ளவன், கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டவன், கர்த்தரால் பல வெற்றிகளை இவன் மூலமாய் கர்த்தர் சீரியாவுக்கு தந்தார். ஆனா இது எல்லாமே இருந்த கடைசியில் என்ன போட்டிருக்குது? அவனோ குஷ்டரோகியாக இருந்தான். இது எல்லாமே இருந்து குஷ்டரோகி ஆயிட்டா என்னங்க பிரயோஜனம்? இது எல்லாமே இருந்து ஒரு குஷ்டரோகியா இருக்கிறான். நல்லா கவனிங்க. இந்த குஷ்டரோகம்ன்றது வேதத்துல ரொம்ப ஒரு மற்ற வியாதிகளை போல இந்த குஷ்டரோகம் கிடையாது. கர்த்தர் நீங்க லேவியராகமம் புத்தகத்தை படிச்சு பாத்தீங்கன்னா குஷ்டரோகியில கர்த்தர் என்ன பண்றாரு? ஊருக்கு புறம்பே தள்ளி வைக்க சொல்றாரு. அவங்களை தொட்டுறவங்களுக்கு தீட்டு, அதாவது உள்ளுக்குள்ளே வர முடியாது, ஊரால் ஒதுக்கப்படணும், மனைவி பிள்ளைகளை பார்க்க முடியாது. குஷ்டரோகம் சுத்தமாயிட்டான்னா அவன் வந்து ஆசாரியத்தை வந்து காமிக்கணும். ஆசாரியர் தலை முதல் கால் வரைக்கும் ஃபுல்லா பரிசோதனை பண்ணிட்டு உண்மையாவே குஷ்டரோகம் நீங்கிட்டு சொல்லி அதுக்கப்புறம் பாளையத்திற்குள்ள அவன் போகலாம். பல சட்டத்திட்டங்களை தேவன் பெற்றார். சொல்ல போனா ஒரு தீண்ட தகாதவனை போல அவனை கவனிக்கணும், தீண்ட தகாதவனை போல பார்க்க சொன்னார். கர்த்தரை இதை செய்ய சொன்னார். காரணம் என்னன்னா தேவனுடைய பார்வையில குஷ்டரோகம் என்பது வேதத்தின் பார்வையில கண்ணோட்டத்துல அது ஒரு பெரிய பாவம். குஷ்டரோகம் எதுக்கு ஒப்பா இருக்குதுன்னா பாவத்துக்கு ஒப்பா இருக்குது. நீங்க வேதத்துல படிச்சு பாத்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் குஷ்டரோகம் வந்துச்சு பார்த்தீங்கன்னா மிரியம் குஷ்டரோகம் வந்தது பாக்குறோம். இங்க இதே அதிகாரத்துல நாகமானுக்கு வந்திருக்குது. 2வது ஒரு நாளுக்கு வந்திருக்குது பாருங்க. யாருக்கு? ஏஆர்சிக்கு குஷ்டரோகம் வந்துருச்சு. இந்த மாதிரி குஷ்டரோகம் வந்தவங்களாம் ஏதோ ஒரு குறைபாடுனால குஷ்டரோகம் வந்திருக்குது. நான் நினைக்கிறேன் இந்த இடத்துல நாகமானுக்கு ஏன் குஷ்டரோகம் வந்துச்சுன்னா ஆண்டவர் கொடுத்த வெற்றிகள், அவனுக்கு இருக்கிற பராக்கிரமசாலியான ஒரு தன்மை, அவன் மூலமாய் தேவன் கொடுத்த ரட்சிப்பு, அவனை பயன்படுத்தின விதம், அவனுக்கு கொடுத்த உயர்வுகள், மேன்மைகள் எல்லாவற்றையும் தேவன் கொடுக்க அந்த மேன்மைகள், அந்த வெற்றிகள், அந்த உயர்வுகள் தலைக்கு ஏறி தலைகணமாகி அவனுக்கு குஷ்டரோகம் வந்துருச்சு. நம்ம தேவ ஜனங்களே, தேவனுக்கு இருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் நல்ல உயர்ந்த ஸ்தானத்துல வச்சிருக்கிறார். நம்மை அபிஷேகித்திருக்கிறார். நம்முடைய கை கரங்களிலே வல்லமை கொடுத்திருக்கிறார். நம்மை கொண்டு பெரிய பெரிய அற்புதங்களை செய்கிறார். நம்மை கொண்டு அனைவரை ரட்சிக்கிறார். நம்மை தேவன் பயன்படுத்துகிறார். கர்த்தரால் பயன்படுத்துகிறவர்கள் சொல்லுங்க. ஆமென். ஆனால் என்றைக்குமே கர்த்தர் நம்மை பயன்படுத்தும் பொழுது, வெற்றிகளை தரும் பொழுது, உயர்வுகளை தரும் பொழுது, மேன்மைகளை தரும் பொழுது அவைகள் நம்மை மேன்மைப்படுத்த அல்ல என்பதை நம்ம மறந்து போய்விடவே கூடாது. பாருங்க, இந்த ஒரு ஆட்டிடியூட், மனப்பான்மையை நம்ம இழந்து சொன்னா ஒரு ஊழியக்காரர் ரொம்ப ஈஸியா டெம்ப்ட் ஆயிடலாம். Very easily a servant of God can be tempted to become proud. ரொம்ப எளிதாக கர்த்தர் நம்மை அழகு ஜனங்களுக்கு முன்பாக உயர்த்தி வைக்கும் பொழுது, பெரிய பெரிய மேடையில செய்தி கொடுக்க சொல்லும் பொழுது, நம்ம மூலமா அனைவரும் தொடும் பொழுது, அந்த மக்கள் சாட்சியை பகிரும் பொழுது ரொம்ப எளிதாக நாம் சோதிக்கப்பட்டு விடுகிறோம். நான் சோதிக்கப்படுகிறேன். எதற்கு சோதிக்கப்படுறேன்னா என்னையே நான் உயர்த்தி விடுவதற்கு சோதிக்கப்படுகிறேன். அன்பான தேவ ஜனங்களே, இந்த ஒரு விஷயத்தை நாம் ஜாக்கிரதையா இல்லாவிட்டால் தேவனுடைய கிருபையை இழந்து விடுவோம். நாகமானுக்கு இந்த ஒரு காரியம், அவனுக்கு இருந்த வெற்றி, அவனுக்கு இருந்த மேன்மை, அவனுக்கு இருந்த உயர்வினால
அவருடைய அதாவது தலகணம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா? தலகணம்னா என்ன, ஏன் அப்படி சொல்றாங்க? இதெல்லாம் தலைக்கேறிடுச்சு. அன்பானவர்களே, என்னைக்குமே மறந்துடக்கூடாது, எந்த உயரத்துக்கு கர்த்தர் நம்ம கொண்டு போனாலும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற ஒரு தாழ்மையான பாத்திரங்கள் தான் நாம் என்பதை மறந்து விடக்கூடாது. கிரியை நடக்கிறது, வல்லவன் நடக்கிறது, அற்புதங்கள் நடக்கிறது நம்மால கிடையாது, கர்த்தரால நடக்குது. எனக்கு போட்டிருக்கு, கர்த்தர் அவனுக்கு அடைய வெற்றியை கொடுத்தார். கர்த்தர் அவன் மூலமாய் வெற்றியை கொடுத்தது கர்த்தர், ரட்சிப்பை கொடுத்தது நாகமன்னாலும் கிடையாது, கர்த்தர் அதை செய்தார். நம்மை தேவன் பயன்படுத்தும் பொழுது நாம் அந்த தாழ்மை என்ற மனப்பான்மைக்கு நம்மை அர்ப்பணிக்க மறந்து, இது தானா நடக்காது. தானா நமக்கு பெருமை தான் வரும், தானா நமக்கு உயர்வு தான் வரும், நம்ம பெரியாளா நம்ம யோசிக்க தோணும். ஆனா ரொம்ப பயபக்தியோட கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தருக்கு முன்பாக நின்று உங்களுக்கு முன்னாடி சொல்றேன், எத்தனையோ தடவை நான் விழுந்திருக்கிறேன், எத்தனையோ தடவை இந்த பெருமையில ஒவ்வொரு யோசிச்சிருக்கிறேன். அடுத்தது ஒரு அடி விடும், பெருமையை நம்மளை நினைச்சிட்டோம், அடுத்தது ஒரு அடி விடும். அப்போ நம்மளை ஆண்டவர் தாழ்த்துவதற்கு அந்த அடிதான் நம்மை தாங்கி வழி நடத்துகிறது. ஆண்டவர் சிட்சிப்பது நம்மை நேசிப்பது தான். தேவன் எவர்கள் அன்பு கூறுகிறாரோ அவர்கள் தான் என்ன பண்றாரு? இப்ப இந்த நாகமான ரொம்ப தேவன் நேசிக்கிறார், அதனால ஒரு அடியை கொடுத்தாரு. அந்த குஷ்டரோகத்தை கொடுத்துட்டு அந்த குஷ்டரோகத்தில் அப்படியே அவனை விடல பாருங்க, அவன் மனம் திரும்பிட்டான், அவன் குஷ்டரோகத்திலிருந்து மீண்டு வந்துட்டான். அதை பத்தி நம்ம படிக்க போறோம். ஆனா தயவு செய்து தேவ ஊழியர்களாக நாம் மிக ஜாக்கிரதையா இருக்க வேண்டியதான ஒரு பகுதி இது. இன்னொரு ராஜாவை குறித்து படிக்கிற பாருங்க, இந்த வேதத்துல 2 நாளாகும் 26 அதிகாரத்திற்கு போடுங்க. 2 நாளாகும் 26, செகண்ட் கிரானிக்கல்ஸ் சாப்டர் 26. இந்த இடத்துல ஒரு ராஜாவை குறித்து வாசிக்கிறோம். இந்த ராஜாவுடைய பெயர் உசியா ராஜா. உசியா ராஜா எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? உசியா ராஜா, நீங்க இந்த வசனம் எல்லாருக்கும் தெரியும். ஏசாயா 6 அதிகாரத்துல உசியா ராஜா மரணம் அடைந்த அதே வருஷத்துல ஏசாயா ஒரு தரிசனத்தை பார்க்கிறாரு. இல்ல, உசியா மரணம் அடைஞ்சாதான் ஏசாயாவுக்கு தரிசனமே வருது. அப்ப அந்த உசியா ராஜா பாத்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது 26 அதிகாரத்துல சில வார்த்தை, சில வசனங்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா பாருங்க, 4ஆம் வசனம் பாருங்க. அவன் தன் தகப்பனாகிய அமித்ஷா செய்தபடி எல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து. 5ஆம் வசனம் பாருங்க. தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாக்கிய செய்தார். பாருங்க, இந்த யூசியா நீங்க தொடர்ந்து இந்த முழு அதிகாரம் படிச்சு பாத்தீங்கன்னா he enjoyed success. ஆண்டவர் வந்து ஒரு ஆசாரியனை வச்சிருந்தாரு. ஆசாரியன் பேர் என்னது? சகரியா. சகரியாவுடைய நாட்கள் அத்தனையிலும் உசியா ராஜாவுடைய காரியம் அத்தனையும் வெற்றியா இருந்துச்சு. ஏன்னா அந்த சகரியா கர்த்தருடைய காரியங்கள் ரொம்ப புத்திமானா இருந்தான். அவன் கொடுக்குற ஆலோசனைகளை கேட்டு நடந்த ஒரு உசியா ராஜா. போறங்க, அப்புறம் படிச்சு பார்த்துக்கோங்க, இப்ப டைம் இல்ல. பெலிஸ்தருக்கு விரோதமா யுத்தம் போறான், வெற்றி. அம்மோனியருக்கு விரோதமா யுத்தத்துக்கு போறான், வெற்றி. எருசலேம்ல புதிய ப்ராஜெக்ட் எல்லாம் எடுக்கிறான், பெரிய பெரிய கோபுரங்களை கட்டுகிறான், திராட்சை தோட்டத்துல நாட்டுகிறான். வேளாண்மை துறையில ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு போட்டிருக்கு பைபிள்ல. அதெல்லாம் கர்த்தருக்கு வெற்றி கொடுத்தாராம். எருசலேம்ல படை தளபதிகளை ஏற்படுத்துகிறான், ஆயிரக்கணக்கான தளபதிகள், ஆயிரக்கணக்கான போர் வீரர்களை ஏற்படுத்துகிறான். அவருடைய புகழ், அவருடைய கீர்த்தி அந்த சுற்றுவட்ட அந்த மிடில் ஈஸ்ட், அதாவது இஸ்ரேல் தேசத்துக்கு சுற்றி இருக்கிற பெலிஸ்தியர்கள், சீரியா தேசம், எல்லா இடத்துல கீர்த்தி மறைக்கிச்சான். போட்டு பாருங்க. இன்னும் சில வார்த்தைகளை வாசிக்கிற பாருங்க. 7ஆம் அதிகாரம் கடைசியில் போட்டிருக்கு, தேவன் அவனுக்கு துணை நின்றார். 8ஆம் வசனத்துல அவன் மிகவும் பலன் கொண்டான். 9ஆம் வசனம், அவன் எல்லா கோபுரங்களை கட்டி அவைகளை பலப்படுத்தினான். 15ஆம் வசனம், யாரா வாசிங்க 15ஆம் வசனம். கோபுரங்கள் மேலும் அழகு கோடிகள் மேலும் நின்று அம்புகளையும் பெரிய கற்களையும் வைக்கிறதற்கு நிபுணரான தொழிலாளிகள் கற்பித்த எந்திரங்களையும் அவன் எருசலேமில் உண்டாக்கினான். அப்படியே அவன் கீர்த்தி வெகு தூரம் பரப்பிற்று. அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. 16ஆம் வார்த்தை ரொம்ப எச்சரிப்பான வசனம், எல்லாரும் படிக்கலாம் சேர்ந்து. அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாகும் மட்டும் அவருடைய மனம் போதும். பாருங்க, பலப்படுற வரைக்கும், கர்த்தர் அவனோட கூட இருக்கிற வரைக்கும் அவன் செய்யறதெல்லாம் வாய்ச்சது, சக்சஸ். யுத்தத்துக்கு போனா வெற்றி. எருசலேம்ல தேசத்துல என்ன தீர்த்தத்தை செஞ்சாங்களோ வெற்றி தான். கர்த்தர் அவனோட கூட இருந்து அவனை பலப்படுத்தி அவனுக்கு சகாயம் செஞ்சா அவனுக்கு அனுகூலம் உண்டாச்சு. ஆனா அவன் பலப்பட்ட போதோ அவனுக்கு கேடுண்டாகும் மட்டும் அவன் என்ன பண்ணானா, அவன் சம்பவம் தெரியும். என்ன பண்ணாரு,
எல்லா துறையிலும் வெற்றின்றதுனால ஆசாரியர்கள் மாத்திரம் செய்ய வேண்டிய ஒரு வேலை என்னன்னா தூபம் காட்டுறது. ஆலயத்துல எல்லாம் என்ன பாருங்க, என்ன பாருங்க, தூபம் காட்டுற ஒரு வேலை. அந்த தூபம் காட்டுறது காரியத்தை பிடிச்சு உள்ள போயிட்டான். எங்க பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள ராஜா போகக்கூடாது, ஆசாரியர் மட்டும் தான் போனோம் பழைய ஏற்பாட்டுல. அதுவும் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல பிரதான ஆசாரியர் மட்டும் தான் போனோம். இவரு தூபத்தை பிடிச்சிட்டு நான் இங்க போவேன்னு போறாரு பாருங்க. அப்போ அந்த ஜகரியா, இது வரைக்கும் ஒரு புத்திமதி சொன்னாங்க ஜகரியா, அவர் எழுப்பி சொல்லிட்டாரு, பராக்கிரமசாலியா இருக்க பாருங்க. இந்த மாதிரி தேவ மனிதர்கள் இருக்கணும். என்னன்னா ஒரு ராஜாவை கூட எதிர்க்கக்கூடியதான தைரியசாலிகளாக இருக்கிறவங்க தான் உண்மையான தேவ மனிதன். இந்த ஜகரியா தைரியமா சொல்றான், ராஜா நீங்க செய்தது தவறு, இது உங்க வேலை கிடையாது, நீங்க வெளியே போக மாட்டோம். ராஜாவை பத்து ஆசாரின்னு சொன்னோடனே ராஜா எப்படி இருக்கும்? கோபம் வந்துருச்சு. அவன் கோபம் வந்து ஆசாரியில கேள்வி கேட்கிறான். வாசிக்க அடுத்து ஆசாரியர் கேட்ட கேள்விக்கு அவன் பதில் சொல்றான். 19 வருஷம். அப்பொழுது உசியா கோபம் கொண்டான். அன்பான தேவ ஜனங்களே, ஆண்டவர் வாய்ப்பு கொடுக்கிறார் அந்த மனுஷனுக்கு. எல்லாம் சக்சஸ், வெற்றி வெற்றி ஆயிடுச்சு. நான் செஞ்சதெல்லாம் வாய்ப்புன்றதால என்ன வேணா செய்யலாம் அர்த்தம் கிடையாது. ஆண்டவர் கூட இருக்கிறாரு. நான் எதை தொட்டாலும் செடிக்குதுன்றதுனால நான் எங்க வேணா போலாம், நான் என்ன வேணா செய்யலாம்னு நம்ம நினைக்கூடாது. ஊழியக்காரர்களுக்கு ஒரு பெரிய சோதனை. ஆண்டவர் நம்ம எதை செய்ய சொல்கிறாரோ அதே மாத்திரம் தான் நான் செய்ய வேண்டும். அதான கீழ்ப்படிதல், அதான தாழ்மை. தாழ்மை என்னன்னா கர்த்தர் நமக்குன்னு ஒரு பவுண்டரி வச்சிருந்தாங்க, அந்த பவுண்டரிக்குள்ள இருக்கணும். கர்த்தர் நம்ம செய்ய சொல்லாததை நான் செய்வேன், கர்த்தர் கூட இருக்கிறான்னு போனா அதற்கு பேர் வந்து வைராக்கியம் கிடையாது, அது பெருமை. கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு ஸ்தானத்துல எடுத்து வச்சிருக்கிறாங்க. என்னை ஒரு ஸ்தானத்துல வச்சிருக்காரு, உங்களை ஒரு ஸ்தானத்துல வச்சிருக்கிறாரு. அந்த ஸ்தானத்துல போகுன்ற திருப்தி இருக்கணும். லூசிபர் ஒரு ஸ்தானத்துல வச்சிருந்தாரு பாருங்க. அவன் போகுன்ற திருப்தி இல்லாம மேல ஆசைப்பட்டா பாருங்க. எல்லாருக்கும் கீழே வச்சுட்டு அவனை மாத்திரம் மேல வச்சிருந்தா பாருங்க. அவன் எல்லாருக்கும் மேல இருக்கிறான். எனக்கு மேல ஒருத்தர் தான் இருக்கிறாரு. யாரு? தேவன். அதை ஆசைப்படுறான், தட்டாரு. அதே தான் உசியா கிட்ட அந்த தூபம் காட்டுறது காட்டு பார்த்து ஒரு வார்னிங் கொடுக்குறாரு. ஒரு சகரியை அனுப்புறாரு, நீங்க வெளியே போன்றாரு. அப்ப மாத்திரம் கொஞ்சம் மனசை கொஞ்சம் தாய்மைப்படுத்திட்டு ஓகே வெளியில போயிருந்தான்னா தப்பிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா கோபமா பேசுறான். என்ன பேசிருப்பான்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க, என்ன பேசிருப்பான்? வெளியே போயாலும் ஆசாரியர் சொல்றான். அப்ப ராஜா என்ன கோபமா பேசுறான்னு போட்டு என்ன பேசுறேன்னு போடல, என்ன பேசிருப்பான்னு நினைக்கிறீங்க? நான் ராஜா, நீ யாரையா எனக்கு சொல்றதுக்கு? அன்பானவர்களே, இந்த வார்த்தைகள் பெருமை உள்ளவர்களுக்கு வருகிற வார்த்தைகள். யாரையும் பார்த்து அப்படி சொல்லிடாதீங்க. சம்டைம்ஸ் கர்த்தர் உங்க விசுவாசிகள் மூலமா உங்ககிட்ட பேசுவார். அன்பான தேவ போதகர்களே, மனைவிகள் மூலமா சந்தித்து பேசுவார். பல முறை மனைவி மூலமா கிட்ட ஆண்டு பேசியிருக்கிறாரு. அதை கேட்கும் போதுதான் எனக்கு வெற்றி. அனைவரும் கேட்காம போயிருக்கிறேன், அப்புறம் ஒரு தோல்வி. உண்மையில சொல்றேன், ஆண்டவர் நம்ம இடத்துல யாருக்குமா பேசப்படுது, நான் தான் பாஸ்டர், நீ யார் எனக்கு சொல்றதுக்குன்றது ஆட்டிடியூட் வந்துருச்சுங்களா? கர்த்தரால கூட நமக்கு உதவி செய்ய முடியாது. கர்த்தர் நம்ம இடத்துல பேசுவதற்குன்னே சில ஆட்களை வச்சிருப்பாரு. சில நேரத்தில் நம்ம எச்சரிக்க முடியாது. நம்மை விட உயர்ந்த ஊழியர்களை வைத்தல்ல, நம்மை விட கீழே இருக்கிறவங்களை வச்சு ஆண்டவர் பேசுவாரு. அதை பேசும்போது கொஞ்சம் நம்மை தாழ்த்தி, ஐயோ கர்த்தர் பேசுறாரு நம்ம இறங்கிட்டோம்னா நம்ம அபிஷேகத்தை காப்பாத்திக்கலாம். பாருங்க, கோபப்பட்டு நான் தான் என் ராஜா, நீ யாரு என்று சொல்றதுன்னு நான் பாருங்க, பேசிக்கிட்டு இருக்கும் போதே தலையில குஷ்டரோகம். நான் சொல்றது குஷ்டரோகம் நாகமான கிட்ட வந்திருக்கும் நினைக்கிறீங்களே? கம்பேர் பண்ணி பாக்குறேன். ஏன் நாகமான இவ்வளவு வெற்றி? என்னைக்குமே அன்பான தேவ ஜனங்களே, என்னாலதான் ஊழியம் நடக்குது, என்னாலதான் சபை வளருது, நான் தான் இங்க முக்கியமான ஆள் மட்டும் நினைச்சிடாதீங்க. ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம எல்லாம் ஜீரோ தான். நம்மை உயர்த்துவது, அலங்கரிப்பது, அபிஷேகிப்பது, பயன்படுத்துவது அவருடைய 100% கிருபை மாத்திரமே. ஹல்லேலூயா. அதை மறந்துவிட்டால் நம் தலைமையில் இருக்கிற அபிஷேகத்தை இழந்து விட்டோம். எனக்கு எவ்வளவு ஊழியக்காரங்க பார்த்திருக்கிறேன். ஆரம்ப நாட்கள் துட்டி போட வைராக்கியத்தோடு இருந்தாங்க. காலம் சென்ற பிறகு அபிஷேகத்தை இழந்து விட்டார்கள். அதுக்கு காரணம் பெருமை. உசியா ராஜா எவ்வளவு பராக்கிரமமான காரியங்களை செஞ்சிருக்கிறாரு.
ஆனா அவங்க முடிவு எவ்வளவு பரிதாபமா போயிடுச்சு. கடைசியில நீங்க தொடர்ந்து வாசிக்கிற அந்த அதிகாரத்தை முடிவு பாத்தீங்கன்னா, அவன் அரண்மனை விட்டு எருசலேமை விட்டு புறம்பான ஒரு தனியான ஒரு வீட்டுல மரணம் அடைகிற நாள் வரைக்கும் இருந்துச்சாரு. ராஜாவாகிய உசியா தன் மரண நாள் மட்டும் குஷ்டரோகியாய் இருந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு புறம்பாக்கப்பட்டபடியினால் ஒரு தனித்த வீட்டிலே குஷ்டரோகியாய் வாசம் பண்ணார். தனித்த வீட்டிலே குஷ்டரோகியாய் மரணம் அடைகிற நாள் வரைக்கும் இவ்வளோ நாட்கள் செய்த ஊழியம் ஒன்றுமே நாம போயிடுச்சு. அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் யாரையும் குற்றப்படுத்த இங்க வரல, நானும் யாரையும் குற்றப்படுத்தல. தேவன் என்னைக்குமே குற்றப்படுத்துகிறவர் அல்ல, அவர் கண்டித்து உணர்த்துகிறவர். பிசாசு அவரை குற்றப்படுத்துகிறான். தேவன் ஒரு தவறு செய்யப்படுவதை கண்டித்து உணர்த்துகிறார். ஆவியானவர் குற்றப்படுத்துகிறவர் அல்ல, பிசாசு குற்றப்படுத்துகிறான். ஆவியானவரை கண்டித்து உணர்த்தும் போது கொஞ்சம் டக்குன்னு நான் உஷாராகி, ஐயோ ஆண்டவரே நான் இல்ல, உங்க கிருபைதான். தாவீது பாருங்க, தாவீது தவறு செய்தார், இந்த பெத்ஷேபா விஷயத்துல தவறு செய்தார். ஆனா ஒரு தீர்க்கதரிசி வந்து சொல்ல பொழுது அப்படியே சரண்டர் ஆயிட்டாருங்க. நான் தான் ராஜா, நீ யாரே? அதெல்லாம் தாவீது கிட்ட வரல. தப்பு செஞ்சது பெரிய தப்பு தான். உசியா செஞ்ச தவறை விட பெரிய தப்பு ராஜா செஞ்சிருக்கிறாரு. விபச்சாரம் செஞ்சு அவளை கணவனையும் போட்டு தட்டாரு, பெரிய தவறு செஞ்சுட்டாரு. ஆனா தீர்க்கதரிசி வந்து நீதாயா அந்த மனுஷன் பொழுது அப்படியே தன்னை தாழ்த்திட்டான். ஆண்டவரே சொல்றான், ஆண்டவரே நான் தான் ஆண்டவரே இந்த பாவி, அந்த பாவியில் வந்துட்டான். அவ்வளோ பெரிய ராஜா தாவீது, உசியாவோட பெரிய ராஜா தாவீது. ஆனா பாருங்க, அந்த மனுஷனுக்கு அவன் நான் தாழ்வில ஆடு மேய்த்து இருந்த நேரத்துல கர்த்தருடைய கண்கள் அவனை கண்டு அவனை உயர்த்துச்சு பாருங்க. அந்த நாளை தாவீது மறக்கவே இல்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, நம்ம ஒரு நாள் இன்னைக்கு நம்ம ஒரு ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறாரு. அற்பமா இருந்த ஒரு ஆரம்ப நாள் ஒன்று இருக்கு பாருங்க. எல்லாருக்குமே எனக்கு தெரியும் ஆரம்பம் எப்படின்னு எனக்கு தெரியும். அந்த நாள் நம்ம இன்னைக்குமே மறந்துடக்கூடாது. அதான் பாருங்க, அன்னைக்கு தாவீது ரோட்ல அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக நடனம் ஆடுறாருல்ல, ராஜாவா இருந்து நடனம் ஆடும்போது மீகால் அவருடைய மனைவி அவனை அற்பமா அவனை நிந்தித்து அவனை அவமதித்தான், இருதயத்தில் அவமதித்தான் போட்டிருக்குது. ராஜா வந்த பிறகு ஐயோ கிண்டலா ஏலியா இஸ்ரவேலின் ராஜா எவ்வளவு மகிமையா இருந்தார், வஸ்திரம் விலகி போய் அடிமைப்படுத்துறதுக்கு முன்பாக எவ்வளவு அப்படின்னு கிண்டல் பண்றான், கேலி பண்றான். அப்போ தாவீது அவர் பார்த்து சொல்றாரு, ஏன்னா தாவீது சொல்றாரு, ஏய் உங்க அப்பா ராஜாவா இருந்தாரு முன்னாடி, அவரை விலக்கிக்கிட்டு ஆடுகளுக்கு பின்னாடி போயிட்டு இருந்த என்ன ஆண்டவர் உயர்த்தி இந்த ஸ்தானத்துக்கு கொண்டு இருக்கிறாரு, இதை விட இன்னமும் நீசனாவேன் அப்படின்னு தாவீது சொல்றாரு. ஏன் தெரியுங்களா? தாவீது தொடங்கம் வந்து ஒரு ஆடு மேய்க்கிறவன், மீகாலுக்கு தொடங்கம் ஒரு ராஜஸ்திரியா பிறந்திருக்கிறாங்க. அவன் பிறந்தது ஒரு ஆரம்பம், அவளுக்கு ஒரு மேட்டி பெண். ராஜா தாவீது ஆரம்பிச்சது ஒரு ஆடு மேய்க்கிறவனாக ஆரம்பிச்சார். அதனாலதான் தாவீது ஆண்டவர் உயர்த்தி இஸ்ரவேல ராஜாவை வச்ச பிறகு ரொம்ப சூப்பரா ஒரு வாசகம் போட்டுருப்பாருங்க. படிங்க 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம். இஸ்ரவேல் அனைத்திற்கும் ராஜாவாக அமர்த்தப்பட்ட பிறகு தாவீது சொன்ன ஒரு அற்புதமான வார்த்தை. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. 2 சாமுவேல் 5:10. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். 12ஆம் வசனம். கர்த்தர் தம்மை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக திடப்படுத்தி தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் நிமித்தம் தம்முடைய ராஜ்யத்தை உயர்த்தினார் என்று தாவீது கண்டறிந்த போது ஒரு நிமிஷம் என்ன பாருங்களேன். 10ஆம் வசனம் சொல்லுது, தாவீது நாளுக்கு நாள் என்னன்னா விருத்தெடுத்தான். ஏன்னா ஏன் விருத்தெடுத்தான்? சேனையின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். விருத்தெடுத்தான், வெற்றி, உயர்வு, பதவி எல்லாம் வந்துருச்சு. ஆனா 12ஆம் வசனத்துல ஒரு அற்புதமான அழகான சத்தியம் அடங்கி இருக்கு. என்னன்னா, தாவீது உணர்ந்து கொண்டான். என்ன உணர்ந்து கொண்டான்? அவனுடைய ராஜ்யத்தை உயர்த்துவதற்கு காரணமே என்னன்னா, தன்னுடைய ஜனங்களாகிய இஸ்ரவேலின் நிமித்தம் தன்னை உயர்த்தினான். தேவன் தாவீது அதிகமா நேசிக்கிறாரா, இஸ்ரவேல் ஜனங்கள் அதிகமா நேசிக்கிறாரா? என்ன கரெக்டான பதில்? ஜனங்களை தான் நேசிக்கிறார். ஜனங்களுக்காக தான் தாவீதை ஏற்படுத்தினார். தாவீதுக்காக ஜனங்களை ஏற்படுத்தின ஆண்டவர். இன்னைக்கு நம்மளை எதுக்கு பாஸ்டர் ஆண்டவர் உண்டாக்கி நினைக்கிறீங்க? எனக்காக உங்களுக்காக இல்லைங்க, ஜனங்களுக்காக. தேவன் யாரை நேசிக்கிறார்? ஏன் ஊழியர்களை தேவன் எதுக்கு எழுப்புகிறார்? நம்மை உயர்த்துவதற்காக அல்ல, நம்மை மேன்மைப்படுத்துவதற்காக அல்ல, ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியாய், ஜனங்களை தொடும்படியாய், ஜனங்களை ரட்சிப்பதற்காக ஊழியர்களாக நாம். நமக்காக அவங்களுக்காக நினைச்சிடக்கூடாது, அவங்களுக்காக தான் நம்ம இருக்கிறோம்.
ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தாவீது கரெக்டா புரிஞ்சுக்கிட்டான். ஓ, நான் இன்னைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறேன், இன்னைக்கு ராஜாவாயிட்டேன், இன்னைக்கு பராக்கிரமம் இருக்குது, இன்னைக்கு நாளுக்கு நாள் விருத்தி அடைகிறேன். காரணம் என்னன்னா, கர்த்தர் எனக்காக என்ன உயர்த்தல, ஜனங்களை நடத்த ஒரு நல்ல தலைவர் தேவை, அதற்காக கர்த்தர் என்னை ஏற்படுத்தியிருக்கிறார். இது அறிந்து கொண்டவங்க மாத்திரம், புரிந்து கொண்டவங்க மாத்திரம் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? அதாவது இயேசு கரெக்டா சொன்னாருங்க, ரட்சகராக ஆண்டவர் கரெக்டா சொன்னாரு, நான் ஊழியம் கொள்ளும்படி நான் வரல, ஊழியம் செய்யும்படி தான் வந்தேன். நான் சொல்ற தயவுசெய்து தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க சபையில 100 விசுவாசிங்க இருந்தாங்கன்னா அந்த 100 விசுவாசிக்கு தலைவனா தேவன் உங்களை ஏற்படுத்துகிறார். அந்த 100 விசுவாசிக்கு வேலைக்காரனாக தேவன் உங்களை ஏற்படுத்தியிருக்கிறார். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஒத்துவம் வந்து கடலை உயர்த்திட்டாங்க. இயேசுவா நம்ம ஆண்டவர் ரட்சகர் அதாங்க சொன்னாரு, நான் வேலைக்காரனா வந்திருக்கிறேயா, எனக்கு மத்தவங்க வேலை செய்யறதுக்காக நான் இறங்கி வரல. பரலோகத்துல கோடான கோடி தேவதூதர்கள் முகத்தை கூட பார்க்க முடியாமல் தங்கள் சிறகுகளினாலே முகத்தை மறைத்து பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர்னு அவர் ஆராதித்துக் கொண்டிருந்தாங்களாம். அப்பேற்பட்ட உயர்வு உன்னதமான சிங்காசனத்தை அமர்ந்திருந்தவர் தன்னை தானே வெறுமையாக்கி அடிமையின் ரூபத்தை எடுத்து மனுஷ சாயலாகி நமக்கு இறங்கி வந்தாருங்க. அவர் என்ன ரூபத்தை எடுத்தாருங்க? என்ன ரூபத்தை எடுத்தாரா? அடிமையின் ரூபம். அடிமை யாரு தெரியுங்களா? அடிமைக்கு வேலைக்காரன் என்ன வித்தியாசம்? கரெக்டான பதில். அடிமைக்கும் வேலைக்காரன் என்ன வித்தியாசம்? What is the difference between a servant and a slave? அடிமைக்கு சம்பளம் கிடையாதுங்க. அடிமை இப்ப யாரும் அடிமை இல்லை. அந்த காலத்துல அடிமைகளை காசு கொடுத்து வெங்காயம் தக்காளி வாங்குறது போல காசு கொடுத்து வாங்கிடுவாங்க. இப்போ இவர் வந்து என்ன அடிமையா வாங்கிட்டாருங்க, என்ன அடிக்கலாம், என்ன வெட்டலாம், என்ன தூக்கி போடலாம், மிதிக்கலாம், யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா எனக்கு காசு கொடுத்து வாங்கிட்டாரு. இவர் வந்து நான் வந்து அவரோட பொருள், இந்த சேரை நான் வாங்கிட்டேன்னா இந்த சேரை உடைச்சா யாரும் கேட்கல. இல்ல, அடிமை என்பவனுக்கு உரிமையே கிடையாது. அடிமை என்பவனுக்கு வேலைக்காரனுக்கு உரிமை இருக்குது, சம்பளம் இருக்குது. இந்த வேலை படிக்கணும்னா டாடா சொல்லிட்டு வேற கடைக்கு போயிடுவான், வேற முதலாளிட்ட போயிடுவான். அடிமை வாழ்நாளான அடிமை. இயேசு ஒரு வேலைக்காரன் கூட வரலையாங்க. இன்னொரு ஆச்சரியம், ஒரு அடிமையின் ரூபத்திலிருந்து இந்த உலகத்துக்கு இறங்கி வந்தாருங்க. அன்னைக்கு இரவு அந்த கால் கழுவி விட்டாரு. எல்லாரும் எதுக்காக கழுவி விட்டாரு நினைக்கிறீங்க? ஒரு சடங்காச்சாரம் செஞ்சார் அவரு. அந்த நாள்ல எல்லார் கால்களும் தூசியில் பதிந்திருந்துச்சு. அந்த நாட்களில் நம்மளுக்குள்ள யாரும் ஷூஸ் எல்லாம் போட மாட்டாங்க, தார் ரோடு கிடையாது, மண் ரோடு தான். ஒரு உணவு போஜனத்துக்கு முன்பாக யூதர்களுடைய கலாச்சாரம் என்னன்னா, காலை கழுவிட்டு தான் ஒரு போஜனம் சாப்பிடுவாங்க. அன்னைக்கு அங்க பஸ்கா ஆசரிப்பு ஒரு போஜனம். அன்னைக்கு தான் இயேசு கிறிஸ்து முதல் முறையாக திருவிருந்தை ஸ்தாபிக்கிறார். அது பழைய பாட்டு கலாச்சாரத்தின்படி பஸ்கா பண்டிகையின் ஒரு போஜனம். அது அங்க சீசனோட சாப்பிடும்போது கால்கள்லாம் கழுவிட்டு ஃப்ரெஷ்ஷா வந்து உட்கார்ந்து சாப்பிடும் யூதர்களோட கலாச்சாரம். அது பணக்காரங்களோட வீட்டுல ஒரு அடிமை பையனை உட்கார வச்சிருப்பாங்க. எதுக்குன்னா கால் கழுவுறதுக்காகவே ஒரு அடிமை பையன். அந்த நேரம் பார்த்து அடிமை இல்ல, நீ என்ன உடம்பு சரியான வீட்டுல இல்ல, எல்லாம் ஒரு ஒருத்தனை பாக்குறான். பேதுரு பாக்குறான், நான் தாண்டா பிரதானம் சீசன், இயேசு ஏதாவது ஃபர்ஸ்ட் எடுத்தா கூப்பிடுறாரு. யோவான் பாட்டு, யோவான் சொல்றேன், நான் தான் இயேசுடைய மார்பிளே சாஞ்சிட்டு இருக்கிறேன். வேற எவ்வளவு இவ்வளவு க்ளோஸான ஒரு கான்டாக்ட் கிடைக்கல இயேசு. மத்தேயு பாக்குறான், நான் வரதுக்கு முன்னாடி யாரா இருந்தேன்? ஒரு டாக்ஸ் கலெக்டரா இருந்தேன், நான் பண்ண முடியாது. யூதாஸ் பாக்குறாரு, என்கிட்ட தான் ஆண்டவர் பணப்பைய கொடுத்து வச்சுக்கிறாரு. எல்லாம் இப்படி பாக்குறாங்க. இயேசு பார்த்தாரு, ட்ரெஸ்ஸை கலட்டினாரு, ஒரு டவலை கட்டினாரு. பாப்பா நான் கழுவி விடுறது இறங்கினாருங்க. ஆண்டவர் நெய் தட்ட மாட்டேங்கிறாங்க. நம்மை இதை சொல்லிட்டு சொல்றாரு ஆண்டவர். இது பண்ண பேதுரு பேதுரு அப்படியே ஆச்சரியமான ஷாக் ஆயிட்டாரு. ஐயோ ஆண்டவரே, என் காலையும் தொடக்கூடாதுன்னா ஆண்டவர் சொல்றாரு, அனுமதிப்பா, இப்போ அனுமதி. என்கிட்ட நீ நான் கால்கள் கழுவிட்டே எனக்கு உனக்கு பங்கே இல்லை அப்படின்றாரு. சரி ஆண்டவரே, என் சரீரம் முழுவதும் கழுவு கட்டுறான். இல்ல இல்லப்பா, நீ ஏற்கனவே சுத்தமாயிட்டேன், நான் சுத்தமானவனுக்கு கால்கள் கழுவினா போதும் அப்படின்னு கழுவி விடுறாரு. எல்லாம் முடிச்சுட்டு சொல்றாரு பாருங்க. யோவான் 13 வாசிங்க. யோவான் 13 15 வசனம். யோவான் 13 இருந்து 15 வரைக்கும் வாசிங்க. நீங்க என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே. பாருங்க, இயேசு வந்து நான் உண்மையிலே சொல்ல, நீங்க போதகர்ன்றீங்க, ஆண்டவர்ன்றீங்க, சரிதான். நான் அவர்தான், ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவுவதற்கான
நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பிக்கிறேன். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி. அன்பானவர்களே, விசுவாசிகள் நமக்கு அடிமை அல்ல, விசுவாசிகளுக்கு நாம் அடிமைகளா இருக்கோம். நம்ம மைண்ட்ல சில மாற்றங்கள், நான் நிறைய உங்களுக்கு தவறா சொல்ல நினைக்காதீங்க, நிறைய பாஸ்டர்ஸை பார்த்துருக்கிறேன். ஏதோ அவங்க பிரசங்கம் பண்ணி ரட்சிக்கப்படுறாங்கன்றதால எல்லாரும் அவங்களுக்கு சொன்னதை கீழ்ப்படியணும், எல்லாரும் அவங்களுக்கு அடிப்படைஞ்சிருக்கணும்னு நினைக்கிறாங்க. இல்லைங்க, அது இல்லை இயேசுடைய வழி, அது இல்லை இயேசு காட்டுகிற பாதை. இயேசு காட்டுகிற பாதை என்னென்றால், நாம் தான் மற்றவர்களுக்கு சேவை செய்ய, ஊழியம் செய்ய வந்திருக்கிறோம், ஊழியம் கொள்ள வரவில்லை. அல்லேலூயா. என்னைக்குமே நம்ம ஆண்டவர் உயர்த்தும் பொழுது, நம்முடைய பிரசங்கத்தை கேட்க நிறைய பேர் வராங்கன்னு பார்க்கும் பொழுது, அந்த தலகணம் நமக்கு வந்து விடவே கூடாது. பவுல் சொல்ற சில காரியெல்லாம் பார்த்தா நான் எப்படி இன்னைக்கு அதை வாசிக்கும் போது ரொம்ப யோசிக்க வச்சுச்சேன். 1 Corinthians வாசிங்க, 1 Corinthians 4 அதிகாரம் 1 Corinthians 4 அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. பவுல் தன்னை பத்தி சொல்றாரு பாருங்க, எப்படி சொல்றாரு பாருங்க. பவுல் சொல்றார், தன்னுடைய சாட்சி சொல்றார். இந்நேரம் வரைக்கும் பசி உள்ளவர்களும் தாகம் உள்ளவர்களும் நிர்வாணிகளும் குட்டுண்டவர்களும் என்ன பாருங்க, அப்போஸ்தலர்களே பிரதான அப்போஸ்தலர் அழைக்கப்பட்டவர் என்ன சொல்றாரு, நான் போனா சரியான சாப்பாடு கிடைக்காதியா, ஊழியத்துக்கு வந்தா சரியான குடிக்க தண்ணி கிடைக்காது, போறதுக்கு சரியான கவனிக்கிறீங்களா தங்க இடம் கிடையாது. நீங்க பாருங்க, நாங்க சென்னையில இருந்து 2 நாள் வந்திருக்கிறோம். இங்க ரொம்ப வசதியா தங்கியிருந்தோம். இங்க ஒரு பிரதர் வீட்டுல திருநெல்வேலி தங்கியிருக்கிறோம். நல்ல ஏசி ரூம் படுத்தோம், நல்ல சாப்பாடு, நல்ல எங்களை வந்து ரொம்ப பெருசா கவனிச்சாங்க. இன்னைக்கு பவுலை படிச்சு பார்த்தா பவுலுக்கு இப்படி யாருமே கவனிக்கலையா, தங்க இடம் கொடுக்கலையா, சாப்பாடு கொடுக்கலையா. ஆனா இதை பத்தி பவுல் முறுமுறுக்கவே இல்லைங்க. இதுக்கு தான் அழைக்கப்பட்ட பவுல் அறிஞ்சிருக்கிறார். 13ஆம் வசனம் வாசிங்க. தூஷிக்கப்பட்டு இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையை போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற பவுலுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கு பாருங்களேன். நான் என்னையும் அவரோட ஒப்பிட்டு பார்க்கிறேன். அவர் எங்கேயோ இருக்கிறார், நான் எங்கேயோ இருக்கிறேன். இன்னைக்கு போற இடத்துல சென்னையில ஊழியம் பண்றோம், ஒரிசால ஊழியம் பண்றோம். ஒரிசால நான் போய் ஊழியம் பண்ணா கூட ஆதிவாசிகள் மத்தெல்லாம் ஊழியம் பண்றோம், பண்ணா கூட ஆண்டவர் நல்ல ஆசீர்வாதமா தான் வச்சிருக்கிறேன். பவுல் பண்ணதை கூட சாப்பாட கூட இல்லாம தங்க இடம் கூட இல்லாம ஆண்டவர் என்ன விடல. ஒருவேளை அப்படி என்ன விட்டாருன்னா எப்படி நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த மனுஷனுக்குள்ள இருந்த அந்த மனப்பான்மையை பாருங்க. உலகத்தில் குப்பையை போலவும் துடைத்து போட்ட ஒரு அழுக்கு துணி. உங்க வீட்டுல கறி துணி வச்சிருப்பீங்களா? எனக்கு அவ்வளவுதான் கேட்கிறேன். அதை போலதான் நான் இருக்கிறேன் போல். எல்லாருக்காகவும் நான் எல்லாம் என்ற அன்பான தேவ ஜனங்களே, நம்மளுடைய மனநிலையை கொஞ்சம் மாற்றிக்கொள்வோம். நம்மளை கொஞ்சம் ஒரு இடத்துல மதிக்கலன்னு வைங்களேன், நம்மளை ஒரு கூட்டு ஒரு இடத்துல வந்து கனம் பண்ணலன்னு வைங்களேன், எவ்வளவு ஈஸியா பணத்தாங்க அடிக்கிறோம், எவ்வளவு ஈஸியா குரு கொடுத்துடுறோம். உண்மையிலே சொல்றோம், நம்மளாம் ஒரு பொருட்டே இல்லைங்க. யாருமே நம்மள இயேசுவே யாரும் மதிக்கல, பவுலையே யாரும் மதிக்கல. உங்களையே மதிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? எவ்வளவு தப்பு நினைச்சுக்காதீங்க. கடவுள் உங்களை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார், கனம் பண்ணுவார். ஆனா அது கொடுக்கப்படாத நேரத்துல நாம எப்படி அதை எதிர்கொள்கிறோம் நம்ம ஏன் ஆராய்ச்சி பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த பவுலுக்கு இருந்த அதே மனப்பான்மை, இயேசுக்கு இருந்த அதே சிந்தனை. இயேசு பாருங்க, பல நாட்கள் தூங்க கூட இடம் இல்லாம ஒரு வருத்தப்பட்டு 7ஆம் அதிகாரம் யோவான்ல பாத்தீங்கன்னா படிக்கவேனா, எல்லாரும் பிரசங்கத்துக்கு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்களா. இயேசுவோ ஒலிவ மலைக்கு போனார். ஏன் ஒலிவ மலைக்கு போனாலும் தங்குறதுக்கு இடம் இல்லை. பிரசங்கத்தை கேட்ட ஒருத்தர் கூட ஆண்டவரே இன்னைக்கு நைட் எங்க தூங்குறீங்கன்னு கேட்கல. இயேசு பார்த்த அதை பத்தி கவலை இல்லப்பா, யாருமே என்ன கூப்பிடல. எனக்கு தான் ஆண்டவர் எங்க பிதாவானவர் அழகான மலையை உண்டாக்கியிருக்காரு, மரத்தை உண்டாக்கியிருக்காரு, மரத்தடியில போய் ஜம் கொடுத்து அடுத்த நாள் காலையில வராங்க. அடுத்த நாள் காலையில தேவாலயத்திலிருந்து பிரசங்கம் பண்றாரு, எல்லாரும் வந்துட்டாங்க. ஒருத்தர் கூட ஆண்டவரே நீங்க சாப்பிட்டீங்களா, நீங்க தூங்குனீங்களா, எங்க தூங்குனீங்கன்னு கேட்கல. ஆனா இயேசு அதை பத்தி ஒரு கவலையே இல்லை. ஏன்னா அவர் என்றைக்குமே பிதா என்ன கூட எப்போதுமே இருக்காரு. அது போதும் எனக்கு. யார் எனக்கு கூப்பிட்டு தங்க இடம் கொடுத்தாங்க, தங்க இடம் கொடுத்தாங்கன்னா என்ன, என்ன அற்பமா நினைச்சாங்க, அதை பத்தி உண்மையான ஊழியக்காரர் யார் தெரியுங்களாங்க? யாரு நம்ம என்ன சொன்னாலும் குற்றப்படுத்தி பேசினாலும் எல்லாரும் காது கேளாதவர்கள் போல மாறிடலாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மாஸ்டர் காது கேளாத போல மாறிடுன்னு சொல்லுங்க. பைபிள்ல ஒரு மனுஷனை குறித்து போட்டுருக்கு, காது கேளாத கூட இருக்காங்க. யாரு தெரியுங்களா? யாரு? சவுல்.
தாவீது சவுலை பத்தி போட்டிருக்கு. சவுலை ராஜா ஆக்கின போது இவன் எப்படி நம்மளை ரட்சிக்க போறான், இவன் எப்படி நம்மளை காப்பாற்ற போறான்னு எழுப்பினாங்களாம். ஆனா அந்த சவுல் ஆரம்பத்தில் பின்னாட்கள் தான் சவுலுக்கு ரொம்ப பெருமையாயிடுச்சு. அபிஷேகத்தை எடுத்துட்டான். ஆரம்பத்துல ரொம்ப தாழ்மையா இருந்தான். கழுதையை தேடி போன பாருங்க, ரொம்ப தாழ்மையா இருந்தான். அப்போ இந்த மாதிரி ஜனங்க பேசணும்னு இன்னொரு கூட இருப்பாங்க. சவுலுக்கு இப்படி பேசலாம். அப்போ சவுல் பார்த்துட்டு காது கேளாதவன் போல இருந்துடலாம். இருந்துட்டான். சம்டைம்ஸ் அன்பானவர்களே காது கேளாதவன் போல இருந்துடலாங்க. ஏன்னா மக்கள் சொல்லுகிற அபிப்பிராயங்கள் நம்ம கேட்டு நம்ம ப்ராசஸ் பண்ணோம்னா நீங்க வச்சிருக்க சமாதானத்தை இழந்துருவோம். உங்களை பத்தி மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன சொல்றாங்க முக்கியமே இல்லைங்க. என்னை அழைத்தவர் என்னை பத்தி என்ன சொல்லுகிறார், என் அழைத்தவர் என்னை பத்தி என்ன நினைக்கிறார் அப்படின்றதாங்க முக்கியம். ஒரு நிலையா சொல்லாமா? அல்லேலூயா. அதுவே அன்பானவர்களே, நம்ம ஊழியம் கொள்ளும்படியாய் அல்ல, ஊழியம் செய்யும்படியாய். என்னைக்குமே இந்த பெருமை மேட்டிமையான எண்ணங்களுக்கு ஜாக்கிரதையா இருப்போம். Let us keep our face always in the dust. முகத்தை பணிந்து முடிந்த தேவனுக்கு முன்பாக யோவான் இயேசுவை பற்றி ஒரு பெரிய ஒரு வெளிப்பாட பார்க்கலாம். வெளிப்படுத்தல் விசேஷத்தில் இயேசுவை பற்றி ஒரு தரிசனம் பார்க்கலாம். அந்த தரிசனத்தை பார்க்கும்போது யோவானை குறித்து போட்டிருக்கு, செத்தவனை போல கீழே விழுந்தான். அதுதான் கரெக்டான பொசிஷன் ஊழியர்களாக நம்ம இருக்க வேண்டியது. அல்லேலூயா. ஆகவே அன்பானவர்களே, நான் சொல்ற எத்தனை பேர் புரிஞ்சுது? ஆமென். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். இன்னொரு காரியத்தை பத்தி பேசலாம். இந்த நாகமானை பத்தி நான் அப்புறம் வரேன். இந்த எலிசா தீர்க்கதரிசி நீங்க படிக்கும்போது ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்துச்சு. இந்த சம்பவங்கள் எல்லாம் தெரியும், இப்ப படிக்க வேணாம். பாருங்க, இப்போ நாகமான் இந்த சின்ன பிள்ளையோட பேச்சை கேட்டுட்டு நேரம் ராஜா கிட்ட போறாரு. ராஜா ஒரு லெட்டர் எழுதி கொடுக்குறாரு. யாருன்னா இஸ்ரவேல் ராஜாக்கு, சீரியா ராஜா இஸ்ரவேல் ராஜாக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுக்குறாரு. இஸ்ரவேல் ராஜா அந்த லெட்டர் எழுதி படிச்சு பார்த்த உடனே வஸ்திரத்தை கிழிச்சிட்டாராம். ஏன்னா ஒரு குஷ்டரோகத்தை சுகமாகிறதுக்கு நானே தேவனாயா அப்படின்னு வஸ்திரத்தை கிழிச்சிட்டாராம். நம்ம அந்த ராஜா செய்ததை நம்ம செய்யக்கூடாதுங்க. நம்ம இடத்துல வருகிறவர்களுக்கு சுகத்தையும் விடுதலையும் தருகிற ஒரு கருவியாக நம்ம இருக்க வேண்டும். ஆமே. இந்த இஸ்ரவேலின் ராஜாவை போல நான் என்னையா தேவனா? அன்றைக்கு உண்மைதான், நம்ம தேவன் கிடையாது. ஆனா தேவனுடைய ஒரு கருவியாக நாம் இருக்கிறோம் என்பதை மறந்து விடக்கூடாது. தேவன் செயல்படுவதற்கு ஒரு சேனலாக, ஒரு பாத்திரமாக நாம் இருக்கிறோம் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. வஸ்திரத்தெல்லாம் கிழிச்சு பாரியா, இந்த மனுஷன் எப்படிதான் ஒரு சண்டை வலிக்கிறான் பாரியா. சும்மா இருக்கிறவங்கள சீக்கிரம் சண்டை வலிக்கிறதுக்காக ஒரு குஷ்டரோகி அனுப்பி விட்டு இந்த குஷ்டரோகை சுகப்படுத்துறாங்க அப்படின்னு கிழிச்சிட்டு அப்படியே கோபப்பட்டு டென்ஷன் ஆகி இருக்கும்போது ரொம்ப கூலா எலிசா ஒரு வார்த்தை அனுப்புறான். ராஜா, இவன் சொல்றது இதெல்லாம் பார்த்து நீங்க வஸ்திரத்தை கிழிக்காதீங்க, அவனை எங்கிட்ட அனுப்புங்க. இஸ்ரவேலிலே ஒரு தீர்க்கதரிசி ஒருவர் இருந்தார் என்று அவனை அறிந்து கொள்வானாங்க. கரக தட்டலாமா தேவ மனுஷனுக்கு அம்மா தேவ ஜனங்களே, நம்ம இடத்துல ஜனங்க வரும்போது இவர்கிட்ட போனா எனக்காக ஜெபம் பண்ணுவாரு, என் பிரச்சனை தீரும், என் வியாதி குணமடையும். இஸ்ரவேலில் ஒரு தேவ மனுஷன் உண்டு என்பதை நம்மை பார்த்து ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதான் ஒரு டிகினிட்டி, அதுதான் ஒரு கண்ணியம். என்னன்னா தாழ்மை இருக்க வேண்டும். அதே நேரத்தில் நாம் யார் என்ற ஒரு வெளிப்பாடு இருக்க வேண்டும். நம்ம தேவனுடைய கையில் இருக்கிற ஒரு கருவி. சொன்ன உடனே ராஜா நாகமான எலிசா வீட்டுக்கு அனுப்புறாரு. நேரா குதிரைகளோட ரதங்களோட எலிசா வீட்டு வாசற்படியில் வந்து நின்றாரு. எலிசாவுடைய வேலைக்காரன் கதவை திறந்து பார்த்தா ஒரே குதிரைகளோ ரதங்களோ நாகமான் பெரிய சிறிய தளபதி கூட இருந்த போரீர்கள் மிரண்டுட்டான். ஐயோ தகப்பனே, யாரோ பெரிய ஆளா வந்துக்கிறாரு, வாங்கப்பா அப்படின்னு கூப்பிடுறாரு. யார? எலிசாவை. எலிசா ரொம்ப கூட உள்ளே வந்துட்டு அவன்கிட்ட போய் சொல்லு, யோர்தான்ல போய் 7 முறை ஸ்நானம் பண்ண சொல்லு. என்ன ஒரு கண்ணியம் பாருங்க. பாருங்க, தாழ்மை ஒரு பக்கத்தில் இருக்கணும், அதே நேரத்தில் நான் ஒரு தேவ ஊழியன் என்கிற ஒரு கண்ணியம் இருக்கணுங்க. தாழ்மைனா நான் ஒண்ணும் இல்லைங்க, நான் ஒரு பூசிங்க, நான் ஒரு குப்பைங்க, நான் ஒரு புடிவுங்க, நான் ஒரு பூச்சிங்க, அந்த மாதிரி நான் சொல்லக்கூடாது. அதுல தாழ்மை. தாழ்மை என்பது அது என்ன? தாழ்மை என்பது எல்லாருக்கும் வேலை செய்ய அடிமையா இருக்கிறேன் அப்படின்ற உணர்வு இருக்கணும் தாழ்மை. ஆனா தேவனால் அழைக்கப்பட்டவன் என்கின்ற ஒரு ஆரோக்கியமான தைரியம், சொல்ல போன ஒரு ஆரோக்கியமான திமிருன்றது தப்பா நினைச்சுக்காதீங்க, ஒரு ஆரோக்கியமான திமிரு இருக்கணும். நான் ஒரு ஆண்டவருடைய ஊழியக்காரங்க, நான் போய் யாருக்கிட்டையும் உதவிக்காக இப்படி நிக்க மாட்டேன்ற ஒரு டிகினிட்டி இருக்கணுங்க. எலிசா பாருங்க,
உங்க வீட்டுக்கு ஒரு பெரிய பட தளபதி வர, ஒரு எம்எல்ஏ உங்க வீட்டுக்கு வர வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க? நானா தான் என்ன பண்ண நினைக்கிறீங்க? ஐயா சொல்ற என்ன சொல்றீங்க ஐயா? முருண்டு போய் பிடிப்பாங்க. அன்பானவர்களே, நம்முடைய நிலை என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. பவுல் இதெல்லாம் சொன்னார்ல, தொடச்சு போட்ட துணி, அழுக்கு, குப்பை எல்லாம் சொன்னார் பாருங்க. ஆனா 2 பேர் சொல்றாங்க, கிறிஸ்துவுக்காக நான் ஒரு ஸ்தானாதிபதியா இருக்கிறேன்னு சொல்றாரு போல. கலாத்தியர் சொல்றாரு, கலாத்தியர் 1:1 வாசிக்கிறாரு. கலாத்தியர் 1:1. இல்ல இல்ல, கலாத்தியர் 1:1 1ஆம் வசனம். பவுல் தன்னை குறித்து என்ன யோசிக்கிறான்னு போட்டு பாருங்க. மனுஷராலும் அல்ல, மனுஷர் மூலமாவும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாகிய பவுலாகிய நான் என்றாருங்க. இதுதான் கண்ணியம். அங்க வந்து குப்பை, தொடச்சு போட்ட துணி, இது உலகத்திலே அற்பம் அப்படிலாம் சொல்றாரு. கரெக்ட் தான், சொல்ற கான்டெக்ஸ்ட் கரெக்ட். இங்க என்ன சொல்றாரு? மனுஷன் என்ன அப்போஸ்தலன் ஆக்கலங்க, மனுஷனுடைய ஏஜென்சி என்ன அப்போஸ்தலன் ஆக்கல. எந்த பைபிள் காலேஜ் உங்களை பாஸ்டர் ஆக்கலங்க, எந்த பைபிள் காலேஜ் மூலமா நீங்க அழைக்கப்படல, எந்த ஸ்தாபனம் மூலமா நீங்க அழைக்கப்படல. இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின பிதாவாகிய தேவன் உங்களை நினைச்சிருக்கிறாங்க. எத்தனை பேர் இது நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறீங்களா? நீங்களும் நானும் லேசுப்பட்டவங்க நினைச்சுக்காதீங்க, ஒண்ணுமே நினைக்காதீங்க, ஒண்ணுமே நினைக்காதீங்க. நம்மள ஆண்டவர் கிறிஸ்துவோடு கூட மரித்தோரிலிருந்து எழுப்பி கிறிஸ்துவோடு கூட உன்னதங்களிலே நம்மளை உட்கார பண்ணி இருக்கிறார். ஆமென். பழைய பாட்டுல வஸ்திரம் தெரியல, புழுதியில் இருக்கிற சிறியவனையும் குப்பையில் இருக்கிற எளியவனையும் அவர் உயர்த்தி பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிறார். அதுக்கு நியூ டெஸ்டமென்ட் ஒரு வெர்ஷன் இருக்குது. என்னன்னா, பாவத்துல மரித்து கிடந்த நம்மை உயர்த்தி கிறிஸ்துவோடு கூட கிறிஸ்து எங்க உட்கார்ந்து இருக்கிறாரு? பிதாவின் வலது பார்சத்துல உன்னதத்துல உட்கார்ந்து இருக்காரு. இப்போ மரித்து உயிர் கிடந்து பரமேறி பிதாவின் வலது பார்சத்துல போயிட்டாரு. அப்பேற்பட்ட இடத்திற்கு உங்களை என்னையும் ஆவிக்குரிய மண்டலத்துல அந்த உட்கார வச்சிருக்கிறாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? So next time you face a problem, ஒரு பிரச்சனையை சந்திக்கும் பொழுது தேவன் யாருன்றதை அறிஞ்சிருக்கிறது உண்டா? நீங்க யாருன்றதை மறந்துடாதீங்க. ஒரு டிக்னிட்டி மட்டும் போய் எளிதா சொல்ல உட்கார்ந்துட்டு கூலா சொல்றாரு. பெரிய படத்தளபதி போய் சொல்லியா என்ன சொல்லு? 7 முறை யோர்தான்ல போய் ஸ்நானம் பண்ண சொல்லு, குஷ்டரோகம் சரியாயிடும். ஆள் அனுப்பி சொல்றாரு. அதே மாதிரி போறாரு, ஸ்நானம் பண்றாரு, சரியாயிடுது. திரும்பி வராரு பாருங்க. இப்போ எலிசா மீட் பண்ண போறாரு. எலிசா மீட் பண்ண போகும்போது, அப்பா உங்க தேவன் தான் என் பெரிய தேவன் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்த பொண்ணு, வெள்ளி, மாற்று வஸ்திரங்கள் எல்லாம் காணிக்க கொடுக்குறாரு. நான் தைரியமா சொல்றேன், காணிக்க எனக்கு தேவையில்லை, கிளம்புறாரு. அதை யூஸ் பண்ற ஸ்டேட்மெண்ட் பாருங்க. 5ஆம் அதிகாரத்துல அதற்கு அவன் நான் வாங்குவதில்லை என்று கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். வாங்க வேண்டும் என்று அவனை வருத்தினாலும் என்ன பண்ணானா? தட்டுதல் பண்ணிட்டான். இதுதானே டிக்னிட்டி. நமக்கு காசு கொடுக்கிறதுக்கு உலகத்தில் பெரிய பெரிய ஆட்களின் மென்மலைகளை நம்மளை தேடி வர தேவனுங்க. நம்மை உயர்த்தின தேவன் நம்மை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. யாருக்கிட்டையும் உதவிக்காக நான் போய் நிற்க தேவையில்லை. அன்பானவர்களே, தயவு செய்து நான் சொல்ல தவறா விளங்காதீங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி டிசிஎஸ்ல அசிஸ்டன்ட் மேனேஜரா வேலை செஞ்சுட்டு இருந்தேன். என் மனைவி ஹெச்பின்ற ஒரு ஹியூலட் பேக்கர்ட் லேப்டாப் கம்பெனி இருக்குல்ல, அதில் ப்ராசஸ் எக்ஸிக்யூட்டிவ் வேலை செஞ்சிருந்தாங்க. 2011 வருஷம் பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி எங்களுக்கு திருமணமானது. அதே வருஷம் மே மாதம் 21ஆம் தேதி கர்த்தர் வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஊழியத்துக்கு வான்னு சொல்லிட்டாரு. நான் ஊழியத்துக்கு வரும்போது ஆண்டு பார்த்து கேட்டேன், என் மனைவி பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க, எங்களோட பிறக்கிற முதல் மகன் அவங்க கர்ப்பமாயிட்டாங்க. அதே வருஷம் டிசம்பர் மாதம் எங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு. அப்போ நான் ஆண்டவரை பார்த்து கேட்டேன், இப்போதான் கல்யாணம் ஆயிருக்கு, டிசிஎஸ் அசிஸ்டன்ட் மேனேஜர், பெரிய ஒரு பதவி, நல்ல பலாயிரம் சம்பளம் சென்னையில். ஆண்டவரே நான் இப்போ விடுறதுக்கு ரெடி, என்ன பண்றது ஆண்டவரே, உங்களோட கர்ப்பமாயிட்டாங்க, நான் தான் பார்க்கணும். இப்போ அவங்க அப்பா அம்மா என்ன நினைப்பாங்க என்னை பத்தி, இந்த அம்மா என்ன நினைப்பாங்க, எல்லா கேள்விகள். ஆண்டவர் சொன்னாரு, ஆகாயத்து பறவைகளை பார்ப்பா, அவன் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, காய்ச்சலை சேர்க்கிறதும் இல்லை, உங்கள் பரமபிதா அவைகளுக்கு பிழை கூட்டுகிறார், அவைகளை பார்க்கணும், நீ விசேஷித்தவன் அல்லவான்னாரு. ரைட் ஆண்டவரே, நீங்க இருக்கிறீங்க, என் பரமபிதா இருக்கிறீங்கன்னு
அன்னைக்கு ஈவினிங் போய் அம்மாட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஆண்டவர் கூப்பிடாருமா. அவங்க ரொம்ப சந்தோஷமா, இது முதலே தெரியும் எனக்கு, ஆண்டவர் ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டாரு, கல்யாணத்துக்கு முன்னாடியே கல்யாணம் ஆன பிறகு நீனும் புருஷனும் மூணு நேரம் ஊழியம் செய்யுன்னு சொல்லிட்டாருன்ட்டாங்க. வந்தோம், அவங்க அப்பா அம்மா கேட்டாங்க, அவங்க அப்பா ஓகே ரெடிட்டாரு, எங்க அப்பா அம்மா ரெடி ஓகே விட்டோம். நானும் பார்த்து கேட்டேன், ஆண்டவர் என்ன சொன்னது என்னன்னா, உன்னுடைய தேவைக்காகவோ உன் ஊழிய தேவைக்காகவோ யாரிடத்துல கை நீட்டி நிற்க கூடாது, கடன் வாங்கக்கூடாதுன்னு சொன்னாருங்க. 15 வருஷம் ஆச்சு, ஒரு ரூபாய் கடன் வாங்காம, ஒரு ரூபாய் யாருக்கும் கை நீட்டாம ஆண்டவர் இது வரைக்கும் என்ன உயர்த்தி வச்சிருக்கிறாரு. 6 நாட்கள் வேலை விட்டோன்னே இந்த பிஎஃப் கிராச்சுவிட்டிலாம் வரும் பாத்தீங்களா, இந்த வேலை செஞ்சா பல லட்சங்கள் வந்துச்சு எனக்கு. ஆண்டவர் சொன்னார், இதை நம்பி நீ வாழக்கூடாது, சொல்ற யார்கிட்ட காமியோ டக்குன்னு ஏதாவது கொடுத்துருக்காரு. 6 மாசத்துல அத்தனை காலி பண்ணிட்டேன். என்கிட்ட உதவி கேட்க வச்சுக்கோ சார், கடன் பிரச்சனை தான் வச்சுக்கோ. அந்த நாட்கள் தானே புரிய வந்துச்சு, பல ஆயிரங்கள் தான் வச்சுக்கோங்க. எல்லாம் 6 மாசத்துல அத்தனை அடிச்சு காலி பண்ணிட்டேன். ஏன்னா ஆண்டவர் சொன்னாரு, சொல்றவங்க கொடுத்துருட்டேன். ஏன்னா இதை அமௌண்ட்டை வச்சு நீ ஆண்டவர் அப்படின்னு வாழாத, ஒவ்வொரு நாளும் என்ன நம்பி வாழ பண்ற ஆண்டவர். கொடுத்த பிறகு ஓட்டாடியே தான் ஆயிட்டோம். பல நாட்கள்ல பர்ஸ்ல 1 ரூபாய் கூட இல்லாம இருந்திருக்கிறாங்க. சென்னையில வாடகை வீட்டில் தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். நாளைக்கு வாடகை கட்டணும்னா முதல் நாள் காசு இருக்காது, யாருக்கும் கேட்க மாட்டோம். ஊருக்குள்ள போய் முட்டி போட்டு ஆண்டவரே அழைச்சது நீங்க. ஒவ்வொரு முறையும் ஃபீஸ் கட்ட காசு இருக்காது. கடைசி நேரத்துல நான் பல அற்புதங்களை சொல்ற நேரம் இல்லை, ஒவ்வொரு முறையும் கடைசி நிமிஷத்துல எந்த காக்காவையாவது ஆண்டவர் அனுப்பி கொடுத்தாருங்க. எலியாவுக்கு காட்டுல ஒரு காக்கா வந்தும் போது எனக்கு ஒண்ணு அனுப்ப மாட்டாரா, யாருக்கிட்டையும் கையேந்து நிக்கிறவர்கள் ஆண்டவர் மாற்ற மாட்டாங்க. எலிசாவுக்கு எப்படி இப்படி ஒரு வைராக்கியம் வந்துச்சு, தேவனுக்கு முன்பாக நிற்கிறனா கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், உன் காணிக்கை எனக்கு வேணான்றாரு. ஏன்னா இவருக்கு எப்படி இந்த தைரியம் வந்துச்சுன்னா, இவருக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார் பாருங்க, யாரு, எலியா. அவரும் இந்த நேரம் தான் சொல்றாரு, ஆதாவை பார்த்து சொல்றாரு, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறான், கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், என் வார்த்தை அல்லாமல் பூமியில மழையும் பெய்யாது பனியும் பெய்யாதுன்றாங்க. இதுதான் ஒரு டிகிரிட்டி. அதை பார்த்தாங்க எலிசா, பார்த்தான். அதனாலதான் எலியா எடுத்துக்கொள்ளப்படும் போது கேட்கிறான் எலிசாவை பார்த்து, உனக்கு என்ன வேணும் கேள்வி. எனக்கு உங்க ஊழியம் வேணாம், உங்க சொத்து வேணாம், ஒண்ணும் வேணாம், உங்க மேல இருக்கிற அந்த அபிஷேகத்தை தாங்க அப்படின்றான். ரொம்ப அரிதான காரியத்தை கேட்டப்பா, நான் எடுத்துக்கொள்ளப்படும் என்ன பார்த்தினா கிடைக்கும்னாரு. எடுத்துக்கொள்ளப்படும் என்ன பார்த்தினா அப்படின்றது பாருங்க. 2 பேரையும் ஒரு அக்கினிமயமான ரதம் வந்துச்சுங்க. இப்ப இந்த இடத்துல ஒரு அக்கினிமயமான ரதம் வந்து இறங்கிச்சுங்களா, நீங்க என்ன பாப்பீங்களா, அக்கினிமயமான ரதத்தை பாப்பீங்களா? உண்மையை சொல்லுங்க. அக்கினிமயமான ரதம் வந்து இறங்கிச்சு. ஆனா சுழல் காட்டுறதுதான் எலியா மேல போறாரு. ஆனா எலிசா அந்த ரதத்தை ஐயோ அப்படின்னு பார்க்கல. என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு குதிரைகளும் குதிரை வீரருமானவரே கேட்கிறாரு. அந்த சால்வை எடுத்தாரு. எடுத்துட்டு அதே யோர்தான் நதியில அங்க போய் நின்று சால்வையை மடித்து அந்த யோர்தானை அடிக்கும் போது ஒரு ஜெபம் பண்ணார் பாருங்க. அந்த ஜெபத்தை தாங்க நீங்க நானும் பண்ணணும். எலியா எங்கன்னு கேட்கலங்க. எலியா போயிட்டு, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே? பாவங்களே, இன்னைக்கு நீங்களும் நானும் கேட்க வேண்டிய ஜெபம் தெரியுங்களா? அப்போஸ்தலர் புஸ்தகத்தை வாசிக்கணுங்க. அப்போஸ்தலர் புஸ்தகத்தை வாசிச்சு அந்த அப்போஸ்தலர்களை பயன்படுத்தின தேவன் எங்கேன்னு கேட்கணுங்க. ஏன்னா அந்த ஆதி அப்போஸ்தலர்கள் வாழ்ந்த நாட்களில் நடந்த அற்புதத்தை விட கடைசி கால எழுப்புதல்ல பல மடங்கு அதிகமான அற்புதங்களை அடையாளங்களை தேவன் நம்மை கொண்டு செய்ய போகிறாங்க. உங்களுக்கு மட்டும் அந்த தாகம், என் மூலமா இன்னும் நான் பெரிய அற்புதங்கள்லாம் பார்க்கலங்க, ஆனா உள்ளுக்குள்ள ஒரு வெறி இருக்குதுங்க, ஒரு தாகம் இருக்குது. ஆண்டவரே, அன்றைக்கு எலிசா சாதாரணமான மாடு ஓட்டுறவன் இருந்துங்க, ஏறு உழுதுகிற எலியா, அன்னைக்கு அந்த எலியாவுடைய அந்த சாவை அடித்து எலியா எங்க இல்லை, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கன்னு கேட்டாரு பாருங்க. எலியாவுக்கு பிரிந்த அதே யோர்தான் எலிசாவுக்கு வழி விட்டுச்சுங்க. அந்த ஒரு பரிசுத்த பயமும் வைராக்கியத்தினால சொல்றான், தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்றான், உங்களுடைய எது வேணா எனக்கு எடுத்துட்டு போடுறேன். ஏன்னா அவனையும் விசாரிக்கிறதுக்கு ஒரு ஜீவனோட தேவன் இருக்கிறாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, we need to have that desperation. Lord, இந்த நாட்களிலே, எங்கள் வாழும் நாட்களிலே எங்கள் பிதாக்கள் சொன்ன அற்புதம் எங்க? எதியோட பார்த்து நீங்க சொன்னாரு ஒரு தேவதூதன், பராக்கிரமசாலி கர்த்தரோடு இருக்கிறாங்க போது சொல்ற, கர்த்தரோடு இருந்தா என் பிதாக்கள் சொன்ன அற்புதம் எங்கயா? என் பிதாக்கள் சொன்ன அற்புதங்கள் சிவந்த சுமந்திரப்படுது எங்க? இன்னைக்கு மீதியாளர்கள் அடிமையை வாழ்ந்துட்டு இருக்கிறோமே,
அப்படின்னு சொன்னார் பாருங்க. அந்த தேவதூதன் சொன்னா, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவான்னு சொன்னாருங்க. ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் எழுப்பி ஜெபிப்போம். உலகம் பண்ணிட்டு, தேவனே எழுப்புதல் எங்க தேசத்தில் அனுப்பாண்டவரே, எங்க சபையில எழுப்புதல் அனுப்பாண்டவரே, நாங்க போய் பிரசங்கம் பண்ண பொழுது தேவ அக்கினி இறங்கணும் ஆண்டவரே, பிசாசு பிடித்தவர்கள் விடுதலையாக ஆண்டவரே, வியாதியஸ்தர்கள் குணமடைந்த ஆண்டவரே, மரித்தோர் உயிரோடு எழுப்பணும் ஆண்டவரே. எத்தனை பேருக்கு இந்த பேஷன் இருக்கு, இந்த வாஞ்சை உங்களுக்கு இருக்குங்களா? வாஞ்சை மரித்தோர் உயிரோடு எழுப்பணும் வாஞ்சை இருக்குங்களா உங்களுக்கு? எழுப்பாங்க நம்புறீங்களா? நம்மளை கொண்டு ஆண்டவர் மரித்தோர் எழுப்பார் விசுவாசி. நான் விசுவாசிக்கிறேங்க. நான் பரலோகத்துக்கு போறதுக்கு முன்னாடி நிறைய மரித்தவரை உயிரோடு எழுப்பிட்டு தான் போறேன். கர்த்தர் அந்த விசுவாசத்தை கொடுத்திருக்கிறாங்க. எழுப்புதலை காண போறோம், இந்த தேசத்துல காண போறோம். எலியாவின் தேவன் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். எலிசாவின் தேவன் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். அந்த கிதியோனை பராக்கிரமசாலியை பயன்படுத்தின ஜீவனுள்ள தேவன் இன்றைக்கு இந்த உயிரோடு இருக்கிறார். அப்போஸ்தலர்களை பயன்படுத்தின அதே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வாசம் செய்கிறார். ஒரு அபாபா ஷதரனரகனரபா ஷதரனரகனரபா. 1940 வருஷத்துல பாஸ்டர் கொஞ்சம் சாரி ஒரு 5 நிமிஷம் 1940 வருஷத்துல லண்டன்ல ஒரு பெரிய ஒரு பைபிள் காலேஜ் ப்ரொஃபசர், அவர் கீழே படிச்ச அந்த மாணவர்களை கொண்டு போய் ஒரு ஃபீல்டு ட்ரிப் கூட்டு போறாரு. லண்டன்ல, இங்கிலாந்து தேசத்துல. என்ன ஃபீல்டு ட்ரிப்னா, இங்கிலாந்துல எழுப்புதலுக்கு காரணம் அந்த பெரிய தேவ மனுஷர்களா இருந்தாங்க. ஜான் வெஸ்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜார்ஜ் விட்ஃபீல்ட். பல ஆயிரங்கள லட்சங்கள பிரசங்கங்களால ஒரு தேசத்தையே திருப்பி இருக்கிறாங்க. இவான் ராபர்ட்ஸ், இது போல பெரிய தேவ மனிதர்கள். சோ ஒவ்வொரு வீடுகளையும் சந்திக்கிறதுக்கு கூட்டு போறாங்க. கவனிங்க, நல்லா கவனிங்க. அப்போ அந்த நாள் காலையில ஜான் வெஸ்லியோட வீட்டுக்கு கூட்டு போறாங்க இந்த ப்ரொஃபசர். சின்ன வீடு, கீழே ஒரு சின்ன ஒரு கிச்சன் இருக்கு, ஒரு டைனிங் ஒரு சாப்பிடுற அறை இருக்குது. அங்க ஜான் வெஸ்லியோட ஸ்டடி டேபிள் இருக்குது. எல்லாம் படித்த புத்தகங்கள் எல்லாம், எழுதுற புத்தகங்கள் எல்லாம் அடிக்க வச்சிருக்கு. எல்லாம் மாணவர்களும் பார்க்கறாங்க. முதல் மாடியில அவர் படுக்கிறதுக்காக ஒரு சின்ன அறை இருந்துச்சு. அந்த சின்ன அறையில ஒரு சின்ன பெட் இருந்துச்சு. அந்த அறையில சுத்தி நின்று எல்லாரும் பார்த்துட்டாங்க. ஏதாவது ஜான் வெஸ்லி படுப்பாரு. அப்போ அந்த ஒரு சின்ன அறையில அந்த பெட்டுக்கு பக்கத்துல இதை போல கார்பெட் போட்டு வச்சிருந்தாங்க. சின்ன 2 ஓட்டை இருந்துச்சு அந்த கார்பெட்ல. ஒருத்தர் கேட்டார், ஒரு பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட் கேட்டாரா, சார் இது என்ன சார் 2 ஓட்டை எலி கடிச்சிச்சானாரா? அப்ப அந்த ப்ரொஃபசர் சொன்னாங்க, இல்லப்பா, ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலையும் இரவுகளையும் ஜான் வெஸ்லி படுக்கைக்கு பக்கத்துல முழங்கால் படிட்டு எழுப்புதலுக்காக கதறி அழுது ஜெபம் பண்ணுவாராம். அவர் ஜெபிச்சு அந்த கார்பெட்டே ஓட்டையாயிடுச்சு. அவர் ஜெபித்த இடம்னு சொன்னோடனே நான் மெய் மறந்து அதை இடம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. பார்த்துட்டு அங்க ஒரு ஜெபம் பண்ணிட்டு எல்லாரும் போயிட்டாங்க. போய் பஸ்ல ஏறி அடுத்த இடத்துக்கு போனோம். பஸ்ல போன அந்த ப்ரொஃபசர் எழுதுறாங்க, எவ்வளவு பேர் வந்தாங்க, எவ்வளவு பேர் இருக்காங்க. இனி பார்த்தா ஒருத்தர் மாத்திரம் குறையுதான். நேரம் உள்ள போனாங்க. கிச்சனை பார்த்தாலும் யாரும் இல்லை. அவர் படிக்கிற நிறைய பார்த்தாலும் யாரும் இல்லை. சரி, மேலதான் இருப்பான மேல ஏறிக்கிட்டு இருக்கிறாங்க. வரதுக்கு முன்னாடியே ஒரு சத்தம் கேட்குதா, Do it again, Lord. Do it again, Lord. மறுபடியும் செய்ய மாட்டவரே, மறுபடியும் எழுப்புதலை செய்ய மாட்டவரே. அப்படி ஒரு வாலிப பையன் செபிக்கிற சத்தம் கேட்டான். அவர் வந்து பார்த்தா அதே ஜான் வெஸ்லி முழங்கால் பண்ணிட்டு அதே இடத்துல முழங்கால் பண்ணிட்டு ஒரு வாலிப பையன். ஆண்டவரே, ஜான் வெஸ்லி உலகத்தில் இல்ல, போயிட்டாரு. நான் இருக்கிற ஆண்டவரே, என்னை கொண்டு ஒரு எழுப்புதல் செய்யுங்கப்பா. Do it again, Lord. மறுபடியும் ஒரு எழுப்புதல், another revival அப்படின்னு அழுது ஜெபம் பண்றது கேட்டுச்சான். வெயிட் பண்ணி பார்த்தாரா, அந்த பையன் இருக்குல்ல, நேரா போய் அந்த தோல் மேல கை போட்டு, தம்பி டைம் ஆயிடுச்சுப்பா, நம்ம அடுத்த இடத்துக்கு போகணும்னு சொன்னார். அந்த வாலிப பையன் தான் பில்லி கிரஹாம். அந்த பில்லி கிரஹாம் மறுபடியும் do it again சொன்னார் பரல. God did it again. மறுபடியும் போய் எழுப்புதல் அந்த பில்லி கிரஹாம் கொண்டு செய்தார். அமெரிக்கா தேசத்தை அசைத்தார், இங்கிலாந்து தேசத்தை அசைத்தார், முழு உலகத்தையும் சுவிசேஷத்தினால தேவம். மனிதர்களே, நம்முடைய பிதாக்கள்னால நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளவு எழுப்புதல், பெரிய பெரிய தேவ மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. இன்றைக்கு வாழுகிற நாம் அந்த எலியா ஜெபித்தது போல, ஆண்டவரே மறுபடியும் ஒரு விசை என்னை அசைக்க ஆண்டவரே. ஒரு நிமிஷம் இறைவன் கேட்பாய், ஒரு நிமிஷம் இறைவன் என்று
ஆண்டவரை பார்த்து ஒரு ஜெபம் செய்வோம். தகப்பனே, பெரிய பெரிய தேவ மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்களப்பா. எங்க தேசத்துல சாது சுந்தர் சிங், டிஜி தினகரனையா வாழ்ந்திருக்கிறாரு. எவ்வளவு பெரிய பெரிய தேவ மனிதர்கள் எழுதியிருக்கிறீங்க ஆண்டவரே. பக்சிங் என்ற தேவ மனிதனை எழுதியிருக்கிறீங்க. எவ்வளவு பெரிய ரத்த சாட்சிகளா, எவ்வளவு பெரிய பெரிய தீர்க்கதரிசிகளை எழுப்பியிருக்கிறீங்க. எவ்வளவு பெரிய மிஷனரிமார்கள் இந்த திருநெல்வேலிக்கு அனுப்பியிருக்கிறீங்கப்பா. அவர்கள் நாட்களில் எவ்வளவு அற்புதங்கள் நடந்தது, எவ்வளவு அதிசயங்கள் நடந்தது அப்பா. உங்களுடைய கரத்தில் கிரியை நான் இன்னைக்கு பார்க்கணும் ஆண்டவரே. Do it again, Lord. ஜோபலாமா ஒரு 2 நிமிஷம் பிரதர்ஸ் லேட் ஆச்சு. இங்க வந்து பார்க்காதீங்க. அந்த எலிசா கேட்டாங்க, அதை அடித்து எலியாவின் தேவன் எங்கே? Where is the God of Elijah? Where is the God of the apostles? The apostles தேவன் எங்கே? Hallelujah. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் அதை ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எங்களை அனலாக்கும் ஆண்டவரே. Set us on fire, Lord. Set us on fire, Lord. எங்களை அனலாக்கும் அப்பா. எங்களை அனலாக்கும் ஆண்டவரே. எங்களை எழுப்பும் ஆண்டவரே. தீர்க்கதரிசிகள் எழும்பட்டும் அப்பா. அற்புத அடையாளங்கள் மூலமாய் தேவ வல்லமை விளங்கப்படுகிற தேவ பிள்ளைகள் எழும்பட்டும் ஆண்டவரே. என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா. ஓ ஹalleluya, ஹalleluya. சோர்ந்து போனவர்களை தேவன் தட்டி எழுப்ப விரும்புகிறார். சோர்ந்து போனவர்களை தேவன் தட்டி எழுப்ப விரும்புகிறார். எழுப்பி பிரகாசியும் ஒளி வந்தது. இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும். நான் உண்மையை கர்த்தர் உதிப்பார். கர்த்தருடைய மகிமை உண்மையில் காணப்படும். ஓரியா ஃப்ளமா குடுனிதிரியா லாஷிக்ரதோரோ பாபாலதாரா. நன்றி ஆண்டவரே. ஒரு விஷயம் கூட எங்களை அழகாக்கும் அப்பா. எங்களை பலப்படுத்தி, எங்களை உற்சாகப்படுத்தி, எங்களை பயன்படுத்தும் ஆண்டவரே. தேசங்களுக்கு எங்களை கொண்டு செல்லும் அப்பா. எங்களை கொண்டு தேசத்தை அசையும். எங்கள் தேசத்தில் இருக்கிற சாத்தான் கோட்டைகளுக்கு உரியடிக்கிற வல்லமை நிறைந்த ஊழியர்களாக எங்களை மாற்ற ஆண்டவரே. ஓ கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்ற முழக்க சத்தம் கேட்கட்டும் அப்பா. ஓரா பாலா சிகனா என்னை தருகிறேன் அப்பா. என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே.